அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ஊர் எஸ்பி சென்னை சைப்போ டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வறுவல் செய்ய போகிறோங்க. இந்த மீன் வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா உதிராமல் நம்ம அந்த ரோட்டு கடையில் செய்வாங்களா அதே டேஸ்ட்டில் மசாலா உதிராமல் எப்படி செஞ்சு பார்க்க போகிறோங்க. நம்ம சேனல் இது நீங்கள் ஃபஸ்ட் போய் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. நான் ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. தனி மிளகாய்த்தூள், இது காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக. மைதா மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 3 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் ரெண்டு மிக்ஸ் பண்ணி 6 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. 2 பெரிய எலுமிச்சம்பழம் சாறு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இங்கே வச்சுட்டு சுவையான மீன் வறுவல் எப்படி செஞ்சுட்டு பார்க்கலாங்க. இப்போ நம்ம மீனுக்கு மசாலா ரெடி பண்ணுங்க. இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்குன்னு ஒரு 1 பானை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அது கூட எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. தனி மிளகாய் தூள் இது 1/4 டீஸ்பூனுங்க. அதனால் நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது நல்லா காரமாக இருக்கும். காஷ்மீர் மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெரிய ஸ்பூன் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் வரும் உங்களுக்கு. தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குங்க. அதில் நம்ம பாதி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம மீதி நம்ம கலந்து போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கை விட்டு தண்ணி எதுவும் ஊற்றிட வேண்டாங்க. இதுலேயும் நல்லா கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், மசாலா தண்ணியில் எதுவும் ஊற்றாமல் நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. ஏன்னா நம்ம மீன் வெட்டி கழுவி வைக்கும் போதே மீன்லேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டு இதில் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த மசாலாவோட நல்லா மிங்கிள் பண்ணிக்கலாம். ஏன்னா மீன் கழுவுல தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம சும்மா மசாலா அந்த மீனோடு பரட்டி விட்டால் மட்டும் போதும். நல்லா மிங்கிள் ஆயிருங்க. இந்த மாதிரி மசாலாவோடு நல்லா கலந்துக்கணுங்க. தலையெல்லாம் இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே மசாலா நல்லா போகிற மாதிரி கலந்துக்கணும். அப்போ நல்லா ஊறி சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெயில் மசாலா உதிராமல் நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசாலாவை நல்லா பரட்டியாச்சுங்க. நல்லா பரட்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 1-1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மீன் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்குங்க. நமக்கு மீன் நல்லா ஊறிடுச்சுங்க. நான் எடுத்து வச்சுருக்கிறேன் மீதி மாவு அந்த அரிசி மாவு கன்ஃபார்மாக கலந்து வச்சுருக்குங்க. அது கொஞ்சமாக போட்டு பரட்டிக்கலாங்க. இப்போ நல்லா பரட்டியாச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க. மீன் எண்ணெயில் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டில் இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா முருவாடாகும். இப்போ அப்படியே திருப்பி விட்டுடலாங்க. நமக்கு ஆயில் மசாலா பிரியவே இல்லை. அப்படியே மீன்லேயே எல்லாமே ஊற்றி இருக்குதுங்க. அதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். நமக்கு பாருங்கள், மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இது எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த எண்ணெயில் மசாலா துளியும் கூட பிரிஞ்சே வரல பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எண்ணெயில் மசாலா பிரியாமல் நல்லா சாப்பிட டேஸ்ட்டாகவும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஒவ்வொரு டைம் போடும்போது நல்லா பரட்டி விட்டு போட்டோம்னா தான் மசாலா எல்லாத்துலேயுமே பிடிக்குங்க. அப்படி திருப்பி விட்டுடலாங்க. பாருங்கள், மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம்.
இப்போ நமக்கு சுவையான மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி வந்து வீட்டில் இருந்து மறக்காம செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.